வணக்கம் எல்லாருக்கும். நிறைய பேர் சமையல் வீடியோ போட சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள். உண்மையை சொல்லப்போனால் அந்த சமையல் வீடியோ செய்கிற பிளான் எனக்கு பெரிய அளவில் இல்லை. அது உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தானே. இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுக்கொண்ட நீங்கள். அதுக்காண்டி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், சமையல் வீடியோ அப்படி அந்த மாதிரின்ற கன்செப்டை விட்டுட்டு நாங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எப்படி தயாரிக்கிறது, ஒரு ப்ரோட்டீன் கூடின உணவுகளை எப்படி தயாரிக்கிறது, இந்த மாதிரி சாப்பிட்றது, அதில் என்னென்ன சத்து இல்லாமல் இருக்குன்ற விஷயத்த சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். அதுக்காண்டி நான் தனியாக கிச்சன் ஒன்று செய்திருந்த நாங்கள் இப்போ அதுக்கு சிங்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். மச்சம் எதுவும் சமைக்கிறோன்னு சொன்னால் மட்டும் செப்ரேட்டாக வேறு இடத்துல செய்கிற நாங்கள். இந்த மரக்கறி சமைக்கிறன்னு சொன்னால் வளமையாக எங்களோட பிஎன்எஸோட ப்ரொடக்ஷன் செய்கிற இடத்துலையே செய்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சில செட்டப்புகளை செஞ்சுருக்கிறோம். அதில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு செஞ்ச ஒரு விடயத்தை செய்யும்போது அது ஓரளவுக்காச்சும் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் நான் எஃபர்ட் போடுறேன். இப்போ நான் இதில் காட்டியிருக்கிறது சுண்டங்காய். இந்த சுண்டங்காய் எங்களோட வீட்டில் இருக்கிற மரத்தில் இருந்தான் பிடிங்கினது. மிச்சம் எல்லாம் பத்தியாக இருக்குன்னு சொல்லி வெட்டியாச்சு. இப்போ நாங்கள் இந்த சுண்டங்காயை பற்றி முழுக்க விஷயத்தை பார்ப்போம். சுண்டங்காய் தமிழில் அதிகமாக சாப்பிடப்படும் ஒரு ஆரோக்கியமான காய். இது கறி, வத்தல், கூட்டு போன்ற உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது. முக்கிய நன்மைகள்: இரத்த சோகை குறைக்கும். சுண்டங்காயில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. இது இரத்தத்தை அதிகரிக்க உதவும். ஜீரணத்தை மேம்படுத்தும். வயிற்றில் உள்ள புழுக்கள் மற்றும் செரிமான பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும். சுண்டங்காய் உடலில் சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் உடலை பல நோய்களிலிருந்து காப்பாற்ற உதவுகிறது. கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. சுண்டங்காய் சாப்பிட்டால் மூல நோய் உள்ளவர்களுக்கு சுண்டங்காய் சில நேரங்களில் நல்லது என்று பாரம்பரியமாக கூறுகிறார்கள். ஏன் நல்லதென்றால், ஜீரணத்தை சீராக்கும். சுண்டங்காய் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை குறைக்க உதவும். மலச்சிக்கல் குறைந்தால் மூலவலி குறையலாம். குடல் புழுக்களை குறைக்கும். குடலில் இருக்கும் புழுக்கள் மற்றும் கிருமிகளை குறைக்க உதவும். உடல் அலர்ச்சியை குறைக்கும். சுண்டங்காயில் உள்ள சில இயற்கை சத்துக்கள் அலர்ச்சியை குறைக்க உதவலாம். இந்த சுண்டங்காய் இப்போ நாங்கள் எப்படி சமைக்க போகிறோம், எப்படி சாப்பிட போகிறோம்னு சொன்னால், இதோட நாங்கள் கருவாடம் சேர்த்து வதக்கி சாப்பிட போகிறோம். இப்போ சுண்டங்காவை எடுத்து மரத்துலேருந்து பிடிங்கொண்டு தனித்தனியாக எல்லாத்தையும் பிடுங்கி எடுக்கணும். எடுத்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், இதை ஒரு பழைய பேக் கொண்டுக்குள்ளே போட்டுட்டு ஒரு சுத்தியல் இல்லாட்டிக்கு ஏதாச்சும் ஒரு கட்டையால் அடித்து இதில் இந்த விதைகளை வெளியில் எடுக்கணும். இந்த விதைகளோட அப்படியே முழுசாக சமைக்கக்கூடாது. அப்போ அதால் இதை உடைச்சி எடுக்கணும். இது உடைச்சி எடுத்ததுக்கு பிறகு நல்ல வடிவாக அதை கழுவி துப்புராக்கி போட்டுத்தான் இதை சமைக்கிறதுக்கு எடுக்கணும். இந்த வீடியோவில் அப்படியே ஃபுல்லாக காட்டியிருக்கிறேன்னு பாருங்கோ. இதோட நாங்கள் வாழை கருவாடு செய்கிறதுக்கு இருக்கோம். அதுன்ற நன்மையும் பார்த்துடலாம். இப்போ புரதச்சத்து கருவாடில் அதிகமாக இருக்குண்டு சோசியல் மீடியாவிலெல்லாம் கூட போஸ்ட்டுகள் அதிகமாக கொண்டிருக்கு. அது உண்மைதான். இந்த வாழை கருவாட்டின் நன்மைகள் என்னென்னு சொன்னால், புரதச்சத்து அதிகம். வாழைக்கருவாட்டில் புரோட்டீன் அதிகம் உள்ளது. இது உடல் தசைகள் வளர உதவும். எலும்பு பலமாகும். இதில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருப்பதால் எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்படும். இதய ஆரோக்கியம். மீன்களில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதய ஆரோக்கியத்துக்கு உதவும். உடல் சக்தி அதிகரிக்கும். உடலுக்கு தேவையான சக்தி மற்றும் பலத்தை தரும். மூளை செயற்பாடு மேம்படும். ஒமேகா 3 காரணமாக மூளை ஆரோக்கியமாக மேம்பட உதவலாம். நான் இந்த சுண்டங்காயை ஸ்பெசிஃபிக்காக முதலாவது வீடியோவில் எடுத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லி தெரியலை. ஆனால் எனக்கு சுண்டங்காண்டா நல்ல விருப்பம். உண்மையாகவே இது ஆரோக்கியமாக
ஆரோக்கியத்தையும் தாண்டி இது வந்து நல்ல சுவையான ஒரு காய் ஒன்று தான் சொல்லணும். இதை வந்து சரியான முறையில் நாங்கள் சமைச்சிட்டோம்னு சொன்னால் அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஒரு பேக்கில் ஒன்று போட்டுட்டு ஃபுல்லாக அடித்து எடுக்கணும். வெளியில் எடுத்து பார்க்க 1-2 சில நேரம் அடிபடாமல் இருக்கும், உடப்படாமல் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எல்லாம் நசிச்சு பார்த்துட்டு அதையும் திருப்பி வடிவாக உடைச்சி எடுத்து போட்டு தான் அடுத்த ப்ராசஸுக்கு போகணும். ஏன்னு சொன்னால் அது அப்படி முழுசாக போடல. அது அந்த விதைகளெல்லாம் கொஞ்சம் வெளியில் நீக்கினா தான் அது வந்து சுவையாக இருக்கும், இல்லாட்டிக்கு ஒரு கசப்பு தன்மையாக இருக்கும். அதோட வந்து இதை வந்து அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது இந்த கசப்பு தன்மை வந்து எல்லாருக்கும் வந்து ஒத்துக்கொள்ளாது. இப்போ இதை வந்து அளவாக சாப்பிடணும், அதுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இது ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவு வந்து பார்த்து எடுக்கலாம். இதை வந்து வடிவாக கழுவணும். இதுதான் நாங்கள் இப்போ கிட்டடியில் நேற்று ஒரு சிங்கொண்டு போட்டியிருந்தோம். நாங்கள் புதுசாகவே எங்களோட பிஎன்எஸ் ப்ரொடக்ஷன் செய்கிற இடத்துக்காண்டி போட்டியிருந்தோம். நாங்கள் இதில் வந்து நாங்கள் மரக்கறி சார்ந்த உணவுகள் எதுவும் கழுவுறது சமைக்கிறேன்டா மட்டும் இந்த இடத்துல வச்சு செய்வோம். இன்றைக்கு நாங்கள் வாழை கருவாடம் செய்கிறபடியாக அந்த மற்ற ப்ராசஸ் வந்து வேறு ஒரு இடத்துல வச்சு தான் செய்கிறோம். ஏண்டா வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆக்களும் தனியாக வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆக்களும் வந்து எங்களோட உற்பத்திகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறதால நாங்கள் அதை செப்பரேட்டாக தான் செய்கிறோம். நாங்கள் அந்த அவையோட தூய்மையை வந்து கெடுக்க விரும்பல. அதுக்காண்டி நாங்கள் இது தனியாக அது தனியாக அந்த மாதிரி தான் செய்கிறோம். நாங்கள் எங்களோட ப்ரொடக்ஷன்லேயே நாங்கள் சில உற்பத்திகள் வந்து மாமிசம் போட்டு செய்கிறதுன்னு சொன்னாலும் அதை நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் செய்கிறோம். நாங்கள் இதோட சேர்த்து இது செய்கிற அதே இடத்துல இது செய்கிற அதே பாத்திரங்களில் வச்சு செய்கிறது இல்லை. எல்லாம் இப்போ எல்லாம் செப்பரேட்டாகவே மாற்றி கொண்டு வரோம். ஏன்னு சொன்னால் எங்களை நம்பி எடுக்கிற வாடிக்கையாளர்களுக்கு ஆண்டி நாங்கள் அந்த இதை வந்து செஞ்சு கொண்டிருக்கோம். பாருங்க, இது கழுவின பிறகு இன்னும் ஒரு கலரில் வந்திருக்கு. இந்த விழா வந்து அதுண்ட காவி கலரில் வந்துட்டுது. இப்போ இதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்படியே சிங்குக்கு ஊற்றக்கூடாது. ஊற்றினா அந்த இதுகள் வந்து அடைப்பட்டு போயிடும். நீங்கள் என்ன செய்யணும்னா இதை வந்து ஒரு வெறும் தரையில் ஒரு மரங்கள் முளைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் ஊற்றி விட்டால் சில நேரம் இதில் இருக்கிற விதைகள்லேருந்து புதுசாக கண்டுகள் வந்து முளைச்சி வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குது. நான் முதல் அப்படி தான் செய்கிறேன். நான் அப்படி செஞ்சு தான் இந்த கண்டுகளை வந்து உருவாக்குறது. எனக்கு இது தனிப்பட்ட முறையில் இது வந்து பிடிக்கும்ன்றபடியாக இது செய்கிறது. ஆனால் அதோட வந்து இப்போ இது ஒரு கண்டு வந்து வச்சாலே நிறைய காய் வரும். அதுவே அதை தொடர்ந்து நிறைய கண்டுகள் வந்து அதுக்கு கீழே வந்து கொண்டே இருக்கும். இதை நாங்கள் அந்த புதுசாக செஞ்சுருக்கோம். இதுக்கு வந்து சீமெந்து ஒன்றும் போடாமல் டெம்பரரியாக நாங்கள் கம்பியில் அடித்து செஞ்ச நாங்கள். ஏன்னு சொன்னால் நாங்கள் சில நேரம் இடங்களை இதை மாற்றணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்தால் இந்த இதை வந்து அப்படியே கலட்டி மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதுக்காண்டி அப்படி செஞ்ச நாங்கள். இப்போ திருப்பியும் ஒரு தண்ணியில் போட்டு கழுவணும். இது வந்து செட்டியாக வடிவாக நீட்டாக கழுவி எடுக்கணும். கழுவி எடுத்து அப்படியே வைக்கக்கூடாது. அது வந்து உடனே சமைச்சிடணுமெண்டா அதை கழுவி போட்டு அப்படியே வச்சுருந்தாலும் திருப்பி அதோட தன்மை வந்து மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதால் வந்து அதை வந்து உடனே சமைச்சு எடுக்கணும். இந்த ப்ராசஸ் தான் சுண்டங்காய் சமைக்கிறதுக்கான ப்ராசஸ். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்களோட தனித்தி என்ற சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்றது வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து வேறு ஏதாவது புரோட்டீனோட சம்மந்தப்பட்ட மாதிரியான உணவுகள் என்ன மாதிரி செய்யணும் இதும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் போடலாம். நான் அதை வந்து செய்து ட்ரை பண்ணி போடுறேன். அடுத்தது வந்து இதுக்கு தேவையான இது வந்து நான் மிளகு தூளும் உப்பு தூளும் மட்டும்தான் போட்டேன். நான் வேறு எதுவுமே போட இல்லை. கருவாடம் சேர்த்து செய்கிறபடியாக உப்பு வந்து அளவாக போடணும். மிளகு வந்து இருந்ததெல்லாம் முடிஞ்சது. அப்போ நாங்கள் திருப்பி அடித்து எடுத்து நாங்கள் மிளகு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு அடித்தா நல்ல வடிவாக தூளாக வந்துடும். இப்போ நாங்கள் பொரிக்க போகிறோம். எண்ணெய் விட்டாச்சு, பார்ப்போம். கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். இப்போ அந்த டைம் வந்து இதை வந்து போடணும். போட்டாச்சு, நல்லா பொரிக்கிறது.
இதை வந்து கொஞ்சம் வடிவாக சுற்றி சுற்றி பொரிக்கணும். எரிய விட்டுறக்கூடாது. எரிஞ்சால் வந்து இதுன்ற டேஸ்ட் வந்து கெட்டு போயிடும். அதுக்காண்டி பொறிபடாமையும் எடுக்கக்கூடாது. ஒரு அளவான அளவுக்கு முதலாவது வந்து இப்போ நாங்கள் கருவாட்டோட திருப்பியும் இருக்கா சேர்க்கணுன்றதால இப்போ இது வந்து ஒரு அளவான அளவுக்கு தான் பொரித்து போட்டு எடுக்கிறேன். முக்காப்பழத்துக்கு இதுக்குள்ளே மிளகும் உப்பு மட்டும் போட்டு தேவையான அளவுக்கு போட்டு தொடர்ந்து பொரித்து எடுக்கிறோம். எடுத்து போட்டு இதை வந்து நான் இறக்கி வச்சுட்டு இந்த பதத்துக்கு வரணும். வந்த பிறகு இறக்கி வச்சுட்டு திருப்பி அதே சட்டியில் வந்து நான் வந்து வாழைக்கருவாடு கழுவி வச்சேனான்னு சொல்லி சொன்னேன். அதே சட்டியில் வந்து இந்த வாழைக்கருவாட்டை வந்து போட்டு பொரித்து எடுக்கணும். இப்போ நிப்பாட்டி விட்டுனா நல்லா திருப்பி போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வார டைமில் இந்த கருவாட்டை போட்டு பார்க்கணும். ஓரளவுக்கு தான் எண்ணெய் சூடாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டு அடுத்தடுத்த கருவாட்டை போடலாம். இந்த வாழைக்கருவாடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து திருகோணமலையில் வாங்கினது. யாழ்ப்பாணத்து கருவாடுகளை விட திருகோணமலை கருவாடு வந்து உப்பு வந்து கூடவாக இருக்கும். உப்புத்தன்மை வந்து கூடவாக இருக்கும். அவங்க வந்து நிறைய உப்பு போட்டு தான் கருவாடு செய்கிறவங்க. அங்கே திருகோணமலைக்கு போகிற நேரங்களில் கண்டிப்பாக கருவாடு வாங்கிட்டு வரனாங்க. அங்கே கருவாடு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு பிறகு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இந்த சுண்டங்காயை போடணும். சுண்டங்காயை போட்டு வதக்கி கொண்டிருக்கணும். நான் கொஞ்சம் மிளகும் தூவி இருந்தேன். நான் மிளகும் கொஞ்சமாக உப்பும், ஏண்டா கருவாட்டிலேயும் உப்பு இருக்குது தானே, இப்போ உப்பு வந்து அதிகமாக போடையில. ப்ராசஸ் முடிஞ்சுது பாருங்கள். இப்படி தான் வந்திருக்குது. இனி நாங்கள் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடலாம். இதுக்கு ஒரு கொஞ்சம் சோறும் இந்த சுண்டங்காவும் மற்றது பாவக்காய், புடலங்காய், காலிஃப்ளவர், மற்றது அப்பள பொரியல், மிளகா பொரியல்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு நான் எல்லாத்தையும் விட பெட்டராக இருந்தது சுண்டங்காய் பொரியல்.